ஒரு நாள் ஒரு வியாபாரி ரொம்ப சோகம், கோபம், மன அழுத்தத்தோட ஒரு குருவை பார்க்குறாரு. குரு கிட்ட சொல்றாரு, குருவே, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு தோல்விதான் வருது. என் தொழில் சரியில்ல, என் குடும்பம் என்ன மதிக்கல, எனக்கு நண்பர்கள் யாரும் உண்மையா இல்ல, என் வாழ்க்கையே வீண் அப்படின்னு. இதெல்லாம் அமைதியா கேட்ட குரு அவரை ஒரு மலைக்குள்ள இருக்க குகைக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த குகையோட சுவர் முழுவதுமே கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்கு. அங்க போன ஆசான் சொல்றாரு, இந்த இடத்துல நீ என்ன பேச நினைக்கிறியோ, என்ன சொல்ல நினைக்கிறியோ, என்ன பார்க்க நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வியாபாரி பயங்கரமா கத்துறாரு, நான் வெறுக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு. உடனே அந்த குகை முழுவதும் பிரதிபலிக்குது, நான் வெறுக்கிறேன், நான் வெறுக்கிறேன் அப்படின்னு எதிரொலி கேட்குது. அவன் ரொம்ப திகைச்சு போறாரு. பின்னாடி அந்த ஆசான் சொல்றாரு, உன் வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் இந்த உலகம் உனக்கு திருப்பி தருது. நீ எப்படி மத்தவங்கள பாக்குறியோ அதே மாதிரிதான் மத்தவங்க உன்னை பார்க்கறாங்க. அதனால உன்னோட சொல், செயல், சிந்தனை எல்லாத்தையுமே நல்லதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த வியாபாரி மெதுவா முகத்துல சிரிப்போட அந்த குகையில இருந்து வெளியில வர்றாரு. அப்படிதாங்க நம்மளும். இந்த உலகம் நம்மளை எப்படி பாக்குதுங்கிறத விட இந்த உலகத்தை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுலதான் நம்மளோட சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு.